இந்த கதை பீகாரோட முசாபர்பூர்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்கதான் சக்கரவர்த்தியோட குடும்பம் வாழ்ந்து வராங்க. இவங்க ஒரு பெங்காலி குடும்பம். அங்க அதுல்யா சக்கரவர்த்தி, அவரோட மனைவி மைத்ரே சக்கரவர்த்தி, அதோட அவங்களுக்கு 3 குழந்தைகள் இருந்திருக்கிறாங்க. அதுல ஒரு மகனும் 2 மகளும் இருந்திருக்கிறாங்க. இவங்க வாழ்ந்து வாரது 2 மாடி வீடு. இங்கதான் அதுல்யா சக்கரவர்த்தியோட மூத்த சகோதரன் குடும்பமும் வாழ்ந்து வருகிறது. இது ஒரு மூதாதைய வீடு என்பதனால கடந்த 7 தலைமுறைகளா சக்கரவர்த்தியோட குடும்பம் இங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதுல சக்கரவர்த்தியோட குடும்பத்துல இருந்த 2 மகள்ல ஒருத்தர் 12 வயசான நவ்ருனா அப்போ செயின்ட் சேவியர் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்கா. படிப்புலையும் நல்ல ஆர்வம் கொண்டவளா தான் இருந்திருக்கா. அப்போ நவ்ருனா பள்ளியில தேர்வுகள் எல்லாம் முடிஞ்சிட்டு விடுமுறை விட்டு இருந்தாங்க. அப்படி நவ்ருனா விடுமுறையில் இருந்த ஒரு நாள் தான் 2012 செப்டம்பர் 18ஆம் தேதி. அன்னைக்கு அந்த ஏரியாவில் தீஜ் பண்டிகை கொண்டாட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு. அதனால நவ்ருனா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி மருதாணி பூசி கொண்டிருக்கா. வழக்கமா நவ்ருனா கட்டில அவங்க அப்பா அம்மாவுக்கு நடுவில் தூங்குறது தான் வழக்கம். ஆனா அன்னைக்கு அப்படி நடக்கல. கையில மருதாணி பூசிட்டு இருந்ததுனால பக்கத்துல அது அப்பா அம்மாவோட துணில பட்டு கெட்டு போயிடுமென்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டில் இருக்கிற இன்னுமொரு அறையில அன்னைக்கு தனியா தூங்க போறதா சொல்லி இருக்கா. நவ்ருனா சின்ன பொண்ணு தனியா தூங்க வேணாம் என்று பெற்றோர் சொல்லி இருக்காங்க. ஆனா அடம் பிடிச்ச நவ்ருனா அன்னைக்கு தனியா தூங்க முடிவு பண்றா. நவ்ருனா அம்மா அந்த அறையில அவளோட படுக்கைக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அவள் கொஞ்ச நேரம் இருந்து அங்க படிச்சுட்டு தூங்குறதுக்காக அந்த அறைக்கு போயிருக்கா. வீட்டில் இருந்த மற்றவங்களும் தூங்குறதுக்காக அவங்களோட அறைக்கு போயிருக்காங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி அதிகாலை 3 மணிலிருந்து 3:30 மணி இருக்கும். நவ்ருனா அப்பா வேலைக்கு ஆயத்தமாகறதுக்காக வளமையா அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது வழக்கம். அன்னைக்கும் அதே நேரம் எழுந்திருக்கிறப்போ வீட்டோட தாழ்வார விளக்கு அணைக்கப்பட்டிருக்கிறத கவனிச்சிருக்கார். வளமையா காலையில அந்த விளக்கு விடிகிற வரைக்குமே எரிஞ்சு கொண்டிருக்கும். வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த விளக்க ஆஃப் பண்ணி இருக்கணும். நவ்ருனா அப்பா அந்த விளக்க ஆன் பண்ணிட்டு அவரோட மனைவியை எழுப்பி அந்த விளக்க ஆஃப் பண்ணினதா என்று விசாரிச்சிருக்கார். அவங்களும் அதை ஆஃப் பண்ணி இருக்கல. நவ்ருனா தூங்கி கொண்டிருந்த அரை பக்கமா அதிகமா இருட்டா இருந்ததுனால அவள் பயந்திருப்பாள் என்று நினைச்சு 2 பேரும் நவ்ருனா அறைக்கு கிட்ட போறாங்க. அந்த அறைக்கதவு முன்னாடியே பாதி திறந்த நிலையில் இருந்திருக்கு. அந்த அறையோட விளக்க ஆன் பண்ணிட்டு பார்க்குறாங்க. அந்த கட்டில நவ்ருனா பெட்ஷீட்டை முழுவதுமா மூடிட்டு படுத்துக்கிட்டு இருந்திருக்கா. கிட்ட போய் அந்த பெட்ஷீட்டை விலக்கிட்டு பார்த்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியமா போயிருக்கு. என்னன்னா அந்த கட்டில நவ்ருனா படுத்துட்டு இருக்கல. அதுக்கு பதிலாக சில தலையணைகள் அடுக்கப்பட்டு அதுதான் பெட்ஷீட்டால மூடப்பட்டு கிடந்திருக்கு. தலையணைகள் கொஞ்சம் ஈரமாகவும் இருந்திருக்கு. அப்போ பொண்ணு குளியல் அறையிலேயோ இல்லனா கழிப்பறையிலேயோ இருக்கலாம் நினைச்சு அங்க போய் பார்க்கறாங்க. அங்கேயும் அவள் இருந்திருக்கல. வீட்டுல எங்க தேடியும் நவ்ருனாவை கண்டுபிடிக்க முடியல. வீட்டோட நுழைவாய் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. வீட்டோட பிரதான நுழைவாயிலும் பூட்டப்பட்டிருக்கு. வீட்டுக்குள்ள யாரும் வந்ததுக்கோ இல்லனா வீட்டுல இருந்து வெளியே போனதுக்கோ எந்த தடயங்களும் இருக்கல. இதனால மகள் கடத்தப்பட்டதா சொல்லி நவ்ருனா அப்பா முசாபர்பூர் காவல் நிலையத்துல புகார் கொடுக்கிறார். ஆனா காவல்துறை இந்த வழக்க ஆரம்பத்துல பெருசா எடுத்துக்கொள்ளல. காலையில விடிஞ்ச பின்னாடி தான் நவ்ருனா வீட்டுக்கு வந்து போலீசார் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நவ்ருனா தங்கி இருந்த அறையில இருக்கிற ஜன்னல் கம்பிகள் 3 வெட்டி வளைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருகிறது. அவள் தங்கி இருந்த அறையில இருந்து அந்த கம்பிகள் வெளிப்பக்கமா இழுத்து வளைக்கப்பட்டிருக்கு. சோ ஒரு ஆள் நுழையறதுக்கு அளவா கம்பிகள் வளைக்கப்பட்டிருந்ததுனால அது வழியா தான் அந்த பொண்ணு காணாமல் போயிருக்கலாம் என்று ஆரம்பத்துல காவல்துறை முடிவு பண்றாங்க. படுக்கையில தலையணைகளை வச்சு ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறது போல பாவனை பண்ணி இருக்கிறத வச்சும் நவ்ருனா காணாமல் போன அன்னைக்கு எந்த சத்தங்களையும் எழுப்பி இருக்காததை வச்சும் நவ்ருனா வீட்டை விட்டு ஓடி போயிருக்கலாம் என்று போலீஸ் முடிவு பண்றாங்க. பள்ளியில படிக்கிற அவளோட காதலர் கூட வீட்டை விட்டு ஓடி இருக்கலாம் என்று காவல்துறை சொன்னாங்க. ஆனா நவ்ருனா பள்ளியில விசாரிச்சப்போ நவ்ருனா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, யாரையும் காதலிச்சதற்கான எந்த அறிகுறிகளும் இருக்கலன்னு அந்த பள்ளியோட ஆசிரியர்களும் நவ்ருனாவோட நண்பர்களும் சொல்லி இருந்தாங்க. ஆரம்பத்துல போலீஸோட முழு சந்தேகமும் சக்கரவர்த்தி குடும்பம் மேலதான் இருந்திருக்கு. மகள் ஒருத்தரை காதலிச்சதாகவும் அதை தெரிஞ்சு கொண்டு அவளை கொன்னுட்டு அவங்க நாடகம் ஆடுறதா தான் ஆரம்பத்துல காவல்துறை நினைச்சாங்க. அதனால அந்த வீட்டுல இருந்த எல்லார்கிட்டையும் கடுமையா விசாரணை பண்றாங்க. வீடு முழுவதிலும் சோதனை போட்டாங்க. கழிவுநீர் தொட்டியையும் சோதனை பண்ணியிருக்காங்க. ஆனா காவல்துறை நினைச்சதற்கு எந்த ஒரு ஆதாரங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. நவ்ருனா அப்பா
அதாவது அதுல்யா சக்கரவர்த்தி ஒரு மருந்து கடை ஒன்று வச்சிருந்திருக்கார். பரம்பரை சொத்து என்று அவங்க கிட்ட நிறைய இருக்கு. அதனால பணத்துக்கு அவங்களுக்கு பஞ்சம் எதுவும் இருக்குல்ல. அதுல்யா சக்கரவர்த்திக்கு பழக்கமான சில பெங்கால் சமூகத்தை சேர்ந்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருந்திருக்காங்க. அவங்களோட உதவியோட இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக அப்போதைய ஏடிஜி ஆயிருந்த குப்தேஸ்வரர் பாண்டே நியமிக்கப்பட்டிருக்கார். அதுக்கு பின்னாடி இந்த கேஸோட விசாரணைகள் கொஞ்சம் வேகமா நகர ஆரம்பிக்குது. காவல்துறை நினைச்சது போல நவ்ருனா விஷயத்துல காதலோ கௌரவ கொலையோ எதுவும் நடைபெற்றதுக்கு எந்த ஒரு சாட்சியங்களையும் அவரால் கண்டுபிடிக்க முடியல. நவ்ருனா அப்பாவை விசாரிச்சு பார்த்தப்போ அவருக்கு 3 பேர் மேல சந்தேகம் இருக்கிறதாகவும் நிலத்தகராறு ஒன்றுல தன்னோட மகளை அவங்க கடத்திட்டு போயிருக்கலாம் என்று நினைச்சார். காவல்துறை அந்த 3 பேரையும் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க கடத்தினதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடைக்கல. நவ்ருனா காணாமல் போன பின்னாடி அந்த அறை சீல் வைக்கப்படுகிறது. அந்த அறைக்குள்ள போறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கப்படல. அதுல இருந்து 1 மாசம் கழிச்சு தான் தடயவியல் குழு அங்க வந்து விசாரணை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த அறையில இருந்து ஒரு கயிறு துண்டையும் ஒரு தாயத்தையும் சில அமில துளிகள் இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அமிலத்தை வச்சு தான் குற்றவாளிகள் அந்த ஜன்னல் கம்பியை பலவீனப்படுத்தி இருக்கணும்ன்றதும் தெரிய வருகிறது. ஒரு தடிமனான கயிறு ஜன்னல் கம்பிகளில் வெளிப்பக்கமாக கட்டப்பட்டு இழுக்கப்பட்டு வளைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பழைய வீடு என்பதனால ஜன்னல் கம்பிகளை உடைக்கிறது அவங்களுக்கு இலகுவாக இருந்திருக்கு. நாட்கள் கடந்து கொண்டிருக்கு. ஆனால் நவ்ருனா காணாமல் போனதுக்கு எந்த தடயங்களும் கிடைச்சிருக்கல. 2.5 மாதங்கள் கடந்த நிலையில நவம்பர் 26, 2012 அன்னைக்கு துப்புரவு தொழிலாளர்கள் நவ்ருனா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சாக்கடை கிடங்கு ஒன்றில் துப்புரவு பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க மனித எலும்புகள் இருக்கிறதாக கண்டுபிடிக்கிறாங்க. காவல்துறைக்கு இது காணாமல் போன நவ்ருனாவை ஞாபகப்படுத்தி இருக்கு. அந்த எலும்புகளை புகைப்படம் எடுத்த பின்னாடி முசாபர்பூர்ல இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரிக்கு மேலதிக சோதனைக்காக அதை அனுப்பி வைக்கிறாங்க. பின்னாடி அங்கிருந்து பட்னாவில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அதை அனுப்பி தடயவியல் சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த தடயவியல் அறிக்கை ஆவணமாக்கப்பட்டு நீதிமன்றத்தில் சரியாக சமர்ப்பிக்கப்படல. அது 13 இருந்து 15 வயதுக்குள்ள இருக்கிற ஒரு பெண்ணோடதா இருக்கலாம் என்று மட்டும்தான் சொன்னாங்க. அந்த எலும்பு கூட்டில இருந்து மண்டையோடு கண்டுபிடிக்கப்படல. அதனால அது நவ்ருனால உடல் தான் என்பதை அப்போ உறுதியா யாராலையும் சொல்ல முடியல. இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் என்றா கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகளை DNA பரிசோதனை பண்ணணும் என்று சக்கரவர்த்தி குடும்பம் கிட்ட கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனா அந்த சோதனைக்கு ரத்த மாதிரிகளை கொடுக்கறதுக்கு அவங்க மறுப்பு சொல்றாங்க. அதோட கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் தன்னோட பொண்ணோடது என்பதை ஏற்றுக்கொள்ளவும் அவங்க தயாராயிருக்கல. சாக்கடையில இருந்து மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்ட சில நாட்கள் கழிச்சு 2012 டிசம்பர் மாதம் இந்த கேஸ் சிஐடி கைகளுக்கு மாற்றப்படுகிறது. சிஐடி இந்த கேஸை விசாரிக்கிறப்போ இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்றாங்க. அதாவது அதுல்யா சக்கரவர்த்தி அவர்கிட்ட இருந்த ஒரு நிலத்தை 4 கோடிக்கு ஒரு தொழில் அதிபருக்கு விற்க ஒப்பந்தம் செய்ததாகவும் அதுக்கு முன்பணம் வாங்கினதாகவும் பின்னாடி அதை அவருக்கு விற்காம வேறு ஒருத்தருக்கு வித்துட்டு அந்த ஊரை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணி இருந்ததாகவும் தெரிய வருகிறது. அதனால அவங்க ஊரை விட்டு போகாமல் இருக்க குறித்த தொழிலதிபர் தன்னோட மகளை மயக்கமடைய வச்சு அவங்களோட வீட்டில இருந்து கடத்திட்டு போயிருக்கலாம் என்று சிஐடி விசாரணையில சொல்லி இருந்தார். ஆனா அதுக்கு முதல் காவல்துறை விசாரிச்சப்போ இந்த உண்மையை அதுல்யா சக்கரவர்த்தி அவங்க கிட்ட சொல்லி இருக்கல. சிஐடி விசாரணையில எந்த முன்னேற்றமும் இல்லாததுனால 2013 அதுல்யா சக்கரவர்த்தி பீகார் முதல்வரை சந்திச்சு இந்த வழக்கை சிஐடிக்கு மாற்றித்தர சொல்லி கோரிக்கை வச்சிருக்கார். அதனால இந்த வழக்கு 2013 நவம்பர் மாதம் 25ஆம் தேதி சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. 2014 பிப்ரவரி மாசம் தான் சிபிஐ இந்த கேஸை முதலா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸ்ல DNA பரிசோதனை பண்ண நவ்ருனா பெற்றோர் ஒத்துக்கொள்ளலனா அதுக்கு மேல இந்த வழக்கை நடத்த முடியாது என்று சிபிஐ சொன்னதை அடுத்து தான் கிடைச்ச எலும்பு கூடுகள்ல DNA பரிசோதனை பண்றதுக்கு ஏற்பாடுகள் பண்ணப்படுகிறது. அதோட முடிவு அத்தனை நாட்களுக்கும் உயிரோட இருக்கா என்று நம்பிய தன்னோட மகள் கொல்லப்பட்டுட்டா என்பது சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு சொல்லப்படுகிறது. அந்த சாக்கடையில இருந்து கிடைச்ச மனித எலும்புகள் நவ்ருனாவோடது என்பதை சிபிஐ உறுதிப்படுத்துறாங்க. ஆனா அதை அதுல்யா சக்கரவர்த்தி ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கார். அதுக்காக அவர் சொன்ன காரணம் என்னன்னா, விசாரணை அப்போ காவல்துறை தங்கிட்ட காட்டின புகைப்படங்கள்ல இருந்த எலும்புகள் அளவுல பெருசா இருந்ததாகவும் தடிமண்ணா இருந்ததாகவும் கால் எலும்புகள் நவ்ருனா உயரத்தை விடவும் பெருசா இருந்ததாகவும் பார்க்கறதுக்கு அது ஒரு குழந்தையோட எலும்புகள் போல இல்லை என்று சொன்னார். அதோட ஸ்ரீகிருஷ்ணா மருத்துவமனையில முதலா அதை பரிசோதிச்ச மருத்துவர் அந்த எலும்புகள் 12 தொடக்கம் 24 மாதங்கள் பழமையானதாக இருக்கலாம்
என்று சொல்லியிருந்தார். ஆனா நவ்ருனா காணாமல் போயிருந்தப்போ 2.5 மாதங்கள் மட்டும்தான் ஆகியிருந்தது. தீச் பண்டிகை அப்பதான் அந்த சாக்கடை துப்புரவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ எப்பவும் போல இல்லாம அவ்வளவு அவசரமா எதுக்காக சாக்கடை மறுபடியும் துப்புரவு பண்ணப்பட்டது என்ற கேள்வியும் நவ்ருனா அப்பாவுக்கு வந்திருக்கு. வார்ட் கவுன்சிலர் தான் அவசரமா அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருந்தார். அதனால அவர் மேல சந்தேகம் இருப்பதா அதுல்யா சக்கரவர்த்தி சொல்லி இருந்தார். மறுபடியும் அந்த எலும்புகள் பட்னா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு சோதனை பண்ணப்பட அது 30 to 40 வயதுல இருக்கிற ஒரு ஆணோட எலும்புகள் என்பது தெரிய வருகிறது. அப்போ காணாமல் போன நவ்ருனாவுக்கு என்னாச்சு என்ற கேள்விக்கு பதில் அந்த கேஸை விசாரிச்சுட்டு வந்த சிபிஐ கிட்ட இருந்திருக்கல. சாக்கடையில இருந்து கிடைச்ச எலும்பு கூடு யாரோடது, எதற்காக திடீரென்று அந்த எலும்பு கூடுகள் அந்த சாக்கடையிலிருந்து கிடைச்சது, இந்த கேஸை யார் திசை திருப்ப முயற்சி பண்றாங்க என்ற கேள்விக்கும் யார்கிட்டையும் பதில் இருக்கல. இந்த வழக்குல 250 பேருக்கு சம்மன் அனுப்பப்படுகிறது. அதுல 66 பேர் கைது பண்ணப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல காவல்துறையில இருந்து ஏடிஜி, டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டரும் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட நவ்ருனா குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட பலருக்கும் நார்கோ சோதனை, லை டிடெக்டர் சோதனை, பிரெயின் மேப்பிங் சோதனை போன்றவற்றை சிபிஐ பண்ணியும் இந்த கேஸில் எந்த ஆதாரங்களையும் அவங்களால திரட்ட முடியலை. சுமார் 5 ஆண்டுகள் 10 மாத விசாரணைக்கு பின்னாடி 2020 நவம்பர் 24 அன்னைக்கு சிபிஐ 40 பக்கங்கள் கொண்ட தன்னோட கடைசி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல இந்த வழக்கு சம்பந்தமா எந்த ஆதாரங்களையும் சிபிஐயால கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்த வழக்கோட விசாரணை முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. சிபிஐ அவங்களோட விசாரணையில கவனிக்க தவறின இல்லனா விசாரிக்காம விட்ட ஒரு தடயம் இருந்திருக்கு. அன்னைக்கு நவ்ருனா அறையில இருக்கிற ஜன்னல் கம்பிகளை உடைக்கிறதுக்கு ஒரு வகை ரசாயனத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த ரசாயனம் என்ன, எங்க தயாரிக்கப்படுகிறது, அதை அந்த ஊர்ல யாரெல்லாம் கொள்வனவு பண்ணி பயன்படுத்தி கொண்டு வராங்க என்பதை தேடி கண்டுபிடிச்சிருந்தாலே இந்த வழக்குல ஏதாச்சும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப வரைக்கும் தீர்க்கப்படாமல் போன ஒரு வழக்குகள்ல இந்த நவ்ருனா சக்கரவர்த்தி வழக்கும் ஒன்று.